இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அறுவடை நல்லபடியா நடக்கலன்னா அருள் மாமாக்கு வேலை கிடைக்காம போயிடும். அவர் கனவெல்லாம் நாசமா போயிடும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கண்ணா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். டேய் அது தூக்குடா. அண்ணா நான் வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா சொன்னா கேளுங்க. அண்ணா கெஞ்சி கேக்குறேன், வேண்டாண்ணா. அண்ணா சாய கழிவ ஊத்தாதீங்க அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா வேண்டாண்ணா. டேய் இங்க ஏதாவது பைப் இருக்கான்னு பாருடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா. எப்படிக்கா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? நீ யோசிக்கிறது எல்லாமே வேற லெவலுக்கா. டேய் அக்கா, ஊர்ல இருந்து ஒரு சின்ன நாட்டாம வந்திருக்கே. அந்த சந்தியாவா? ஆமாண்டா, அவ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? அவ இப்ப என்ன யோசிச்சு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். என் கூட வா. அருளு, அருளு, கதவை திறடா. அருளு, வரமா. என்னம்மா இந்த நேரத்துல? டேய் அருளு, அந்த வானதி யாருக்கும் தெரியாம வயலுக்கு போயிருக்காடா. இந்நேரத்துக்கு அவ எதுக்கு வயலுக்கு போனா? அதான் எங்களுக்கும் தெரியலடா. ஒருவேளை நீ ஜெயிச்சிட கூடாதுன்னு நினைச்சு உன் வயலை நாசம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அருளு. என்னம்மா சொல்றீங்க? அப்படிலாம் அவ பண்ண மாட்டாமா. இல்ல என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? வானதி உன் கூட வாழ்றதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன்னு உனக்கு தெரியும்ல. நீ எப்படியும் தோத்துருவ நினைச்சுதான் அவ உன்னை விவசாயம் பண்ணலாம் வான்னு போட்டிக்க கூப்பிட்டு. ஆனா நீ அவ நினைச்ச மாதிரி இல்லாம இப்ப ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டல. அதான் இப்ப உன்னை ஜெயிக்க விட கூடாதுன்றதுக்காக வயலை அழிக்க போறாளோன்னு தோணுதுரா. டேய் நீ ஒரு 8 வயலுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறா. சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்ன சிரிக்கிறாங்க? ஆமா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. இப்ப நான் சொல்றத கேட்டு உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. அத நினைச்சுதான் சிரிச்சேன். நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வயலை அழிச்சாதானே நடக்கும். ஒரு பயிரை கூட அழியாம உங்க ஆளுங்கள் எல்லாம் தடுத்து பயிரை காப்பாத்தினது வானதி தான் நிரூபிச்சு அருள் ப்ரோ கிட்ட உங்க ஆளுங்களெல்லாம் புடிச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? அருள் ப்ரோ வானதி ஏத்துப்பார்ல? கண்டிப்பா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன். நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒத்த ஆளா வானதி போய் எங்க ஆளுங்களை தடுத்து நிறுத்தி பயிர்களை எல்லாத்தையும் காப்பாத்திடுவானா? வானதி பயிரை காப்பாத்துவான்னு நான் சொல்லவே இல்லையே. என்ன? ஹலோ, நான் சந்தியா பேசுறேன். சொல்லுங்க. இப்போ எல்லாத்தையும் டீடைலா சொல்றதுக்கு நேரம் இல்ல. வானதி வயலுக்கு போயிருக்கா, அவளுக்கு ஆபத்து. நீங்க உடனே போய் அவளை காப்பாத்தணும். என்னங்க சொல்றீங்க? நீங்க முதல்ல போய் அவளை காப்பாத்துங்க. சரிங்க, நான் உடனே போறேன். அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன்னு நீங்க பார்த்ததா சொன்னீங்கல்ல. நீங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வேணும்னே உங்க கண்ணுல படுற மாதிரி நின்ன. அருள் ப்ரோ கூட
வானதிய சேர்த்து வைக்க பாக்குறேன்னு அருள் ப்ரோ என் மேல கோவமா இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நான் போய் அருள் ப்ரோ கிட்ட வானதிய காப்பாத்துங்கன்னு சொன்னா அருள் ப்ரோ போவாரா? போக மாட்டார்ல. அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற உங்களை வச்சே நான் இத செஞ்சேன். இப்போ உங்க மூலமா அருள் ப்ரோவும் அங்க போயிட்டாரே. என்ன இது? ஏதோ தப்பா இருக்கு. என்ன வானதி? என்ன நடக்குது இங்க? இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவனுங்க உன் வயல்ல சாயக்கழிவை ஊத்தி அடிக்க பார்த்தானுங்க. வானதி தான் உன் வயலை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துனா. யார் உங்களை அனுப்புனா? டேய் என்னடா? சொல்றாங்கல்ல. அண்ணா அது இவங்க தான் பணம் கொடுத்து இந்த நிலத்துல சாயை கழிவை கலக்க சொன்னாங்கண்ணா. இல்ல மாமா, நான் இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை இப்படி எல்லாம் யாரு செய்ய சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? என்னம்மா சொல்லணும்? அந்த வானத்தை சொல்லிதான் இதை செஞ்சதா சொல்லணும். சரிங்கம்மா. சரிங்க. வானதி, விஷம் கலந்த தண்ணி காத்துல பரவி மூக்குக்குள்ள போனாலே பிரச்சனை. முதல்ல மூக்க மூடிக்க.